ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த ஜாதகக்காரன் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவான், பேர் புகழ் கிடைக்கும், சொத்துச்சம் சேரும் அப்படின்ற மாதிரியான இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு 2-3 டூல்லாம் இருக்குது. அதில் ஒரு டூல் வந்து தெய்வீக லக்னம் சார். இந்த தெய்வீக லக்னத்தில் சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள், தெய்வீக லக்னாதிபதி அல்லது அந்த லக்னத்தில் இருக்க கிரகங்கள் அல்லது அந்த லக்னத்தை பார்த்த கிரகங்கள் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள், லக்னாதிபதினா தெய்வீக லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள் தசை நடத்தையில் ஒரு ஜாதகன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்குக்கும் உயரத்துக்கும் பேரு புகழுக்கும் போவார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த தெய்வீக லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னாதிபதியோட டிகிரி மினிட் எடுத்துக்கோங்க, சந்திரனுடைய டிகிரி மினிட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டி 360க்கு மேலே போச்சுன்னா 360 கழிச்சிட்டு பாக்கி இருக்கிறது 30 ஒரு ராசியாக கழிச்சிட்டே வரணும்ல. ஏன்னா 30 டிகிரி தானே ஒரு ராசி. கழிச்சிட்டு வந்தால் பாக்கி என்ன லக்னம் கிடைக்குதோ அந்த லக்னம் தான் தெய்வீக லக்னம். இந்த லக்னத்தோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தியில் ஒரு ஜாதகன் வெற்றி அடைவான்.